சென்னையில் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பெண் நிர்வாகி ஸ்னேகா மோகன்தாஸ் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது தொடர்பான முழு விவரங்கள். மக்கள் நீதி மய்யம் கட்சியினோட பெண் நிர்வாகியான ஸ்னேகா மோகன்தாஸ் கடந்த திங்கட்கிழமை தனது தோழியுடன் ஆட்டோவில் புக் செய்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோ ஓட்டுநருடன் ஏற்பட்ட தகராறுல இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சிகளானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மயிலாப்பூர் காவல் நிலையத்துல ஸ்னேகா மோகன்தாஸ் அளித்த புகாரின் பேர்ல ஆட்டோ ஓட்டுநரான பிரசாத் என்பவரை மயிலாப்பூர் போலீசார் கைது செய்து அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினர். அப்போது அவருக்கு நீதிமன்ற ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த நிலையில இது தொடர்பாக தன் மீது தவறில்லை எனவும் தன்னை ஆத்திரமூட்டியதாலேயே தான் அநாகரிகமாக பேசியதாகவும் என பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஆட்டோ ஓட்டுநர் பிரசாத் ஸ்னேகா மோகன்தாஸ் மீது வைத்தார். இந்த நிலையில இது தொடர்பாக அவர் மீதும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. பெண் நிர்வாகியான ஸ்னேகா மோகன்தாஸ் மீது தாக்குதல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நிகழ்த்தப்பட்ட நிலையில இன்று அவருக்கு சம்மன் கொடுத்து விசாரணையும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில இந்த விசாரணையானது நடைபெற்ற நிலையில அவரை மயிலாப்பூர் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவருக்கு உடனடியாக காவல் நிலைய ஜாமீனும் வழங்கப்பட்டது. அதாவது ஜாமீன்ல வெளிவரக்கூடிய வழக்கு என்பதால அவருக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டது. இருவரும் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு ஜாமீன் பெறப்பட்ட நிலையில அடுத்த கட்டமாக இந்த விசாரணையானது சம்மன் கொடுக்கப்பட்டு நடத்தப்படும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.